வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சிறிது நேரம் நீதிமொழிகளில் தியானிப்போம். நீதிமொழிகள்லையும் தியானிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஏன்னா கையின் வேலைகளை குறித்து ஆதியாகமத்தில் 2வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல் அது எப்படி வெற்றிகரமாக மாற்றுவது என்பது நீதிமொழிகளில் கூறப்பட்டிருக்கிறது. இப்போ நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பாருங்க, வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை. இப்போ ஆக்சுவலாக இதுதான் பெஸ்ட் திங், பெஸ்ட் அட்வைஸ் காட் கேன் கிவ் அ ஹியூமன் பீயிங். இப்போ சுய புத்தியின் மேல் சாயறதுன்னா, சுய புத்திமா சொந்தமாக யோசனை பண்ணுவோம், நம்மளே நினச்சிக்குவோம் அது கர்த்தர் பேசுகிறாருன்னு நினச்சிக்குவோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தான் ஒன்று கர்த்தர் பேசுவார், இன்னொன்று இல்லாட்டி நம்ம சொந்த புத்தியில் சார்வோம், இல்லாட்டி பிசாசு பேசும். பிசாசு எந்த ஒரு ரூட் வேணால் எடுக்கும். உன் சொந்தக்காரங்க மூலமாக வரலாம், இல்லாட்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரலாம், இல்லாட்டி இளைஞர் வாலிபர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஆகவே எந்த விதத்துலேயும் நம்ம எண்ணங்களையும் நம்முடைய யோசனைகளையும் நம்ம இருதயத்தில் தோன்றுகிற எல்லா காரியங்களையும் பகுத்தறியணும். அது தேவனிடத்துலேருந்து வந்துருக்குதா, தேவனிடத்தில் வந்தால் கோ ஹெட் வித் அ ப்ராப்ளம். இல்லாட்டி நம்ம தான் யோசனை பண்ணுறோமா, நம்ம ஐடியா பண்ணுறோமா அப்படின்ற ஒரு பண்ணோம்னா நிச்சயமாக அது கொஞ்சம் பிரச்சனையில் முடியும். அது பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு கஷ்டம், ஏதாவது ஒன்றில் மாட்டிக்குவோம். அதான் போட்டிருக்கீங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாத உன் முழு இருதயத்தோடும். சரி, அப்போ ஃபெய்த் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இரு. அவர் மேலே மட்டும் நம்பிக்கையாரு, அவர் தான் யோசனத்தை இப்போ பண்ணுவார். 6வது வசனம் வசங்க. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளெல்லாம், நான் என்ன வழியில் போகிறேனோ, இன்றைக்கி என்னை நடத்துபவர் அவரே, கர்த்தர் தான் அப்படின்றது நினச்சிக்கோ. வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். அப்போ அவங்க வழியவே கரெக்ட் பண்ணுவார். சரி, நீ இந்த வழியில் போவாதுன்னு ஓப்பனாக சொல்லிடுவார், இந்த வழியில் போனால் உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள், 7வது வசனம் பாருங்க. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அடுத்த வசனமே என்ன சொல்லுது? நீ உன்னை ஞானவான் என்று எண்ணாதே. நம்ம எல்லாரும் இன்னைக்கு முக்கால்வாசி வாலிப பிள்ளைகள் 15 வயசு, இதில் பொதுவாக 14-15 வயசுலேருந்து பார்க்கணும். we call it a rebellion of teenagers. அண்ட் ஒரு 22-23 வயசு வரைக்கும் சொந்த புத்தியில் தான் ஓடுவாங்க. அவங்க நினச்சிக்குவாங்க தாங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்டு. பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெரிய முதியவனாகவும் சொல்கிறேன், ஒரு தகப்பனாகவும் சொல்கிறேன், தயவுசெய்து உன் ஐடியா மேலே போவாத, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இரு. உன் ஐடியாஸ் எல்லாம் சேர்த்து நீ யோசனை பண்ணுங்க, நல்லது. ஆனால் அந்த யோசனையை கொண்டு போய் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க, நான் இப்படி யோசனை பண்ணுறேன், எனக்கு நல்லதா கெட்டதா தெரில, நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துறது நல்லது. அதுதான் இங்கே போட்டிருக்கு. நீ உன்னை ஞானின்னு நினைக்காத. ஞானின்னு நினச்சிட்டின்னா தோல்வி சொல்லுது, ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, எல்லா இடத்துலையும் எவ்ரி ஏரியா ஆஃப் அவர் லைஃப் ஆல்சோ, ஈவன் இன் யுவர் ஃபினான்ஷியல்ஸ், ஈவன் இன் யுவர் மேரிட் லைஃப், even in your every area of your life, உன்னுடைய வாழ்க்கையின் நடைமுறையில் ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே தோல்வி சந்திக்கும் உன்னை. அப்போ ஏனென்றால் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்மை உருவாக்கினார், கர்த்தர் நம்ம ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் கொண்டு வைத்தார். அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தான். நாங்கள் அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நோக்கத்தை புரிந்து கொள்வதுனா போய் கர்த்தர்கிட்ட போய் கேட்கணும். கர்த்தாவே, என்னை குறித்து தானே உமது நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்கும்போது அவர் அதுக்கு பதில் சொல்வார். இப்படி தான் நான் உன்னை கொண்டு போகணுன்னு விரும்புகிறேன். ஜென்ரலாக பைபிளில் போட்டிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக போகும்போது
எவ்வளோ படிக்கும்? இப்போ சில பேர் கிடைக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணுமா, இது படிக்கணுமா, அது படிக்கணுமா? இல்லை, அதெல்லாம் உங்ககிட்ட தான் வச்சுருக்காரு, உனக்குள்ளே தான் வச்சுருக்காரு. அதுதான் உன்னை உள்ளே வச்சு தான் வச்சு தச்சிருக்காரு. நீ அதை வெளியே கொண்டாடலாம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டினா ஆவியானவர் உனக்கு அதை வெளிப்படுத்துவார், என்ன உன்கிட்ட வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் யூ பிரிங் இட் அவுட், தென் யூ கேன் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதான் பாருங்க, உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி. திருப்பியும் சொல்லுது, தீமை, எனக்கு இது தீமை விளைவிக்கும், நான் குடிப்பது தவறு, நான் சிகரெட் பிடிப்பது தவறு, அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் போவது தவறு, அது தீமை கொண்டு வந்து விளைவிக்கும். வேதத்தில் கூறப்பட்டுள்ளவைகளுக்கு மாறாக நான் செய்வது தீமை, அது எனக்கு தீமை தான் கொண்டு வந்து விளைவிக்கும். பிகாஸ் காட் டசன்ட் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் யூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் ரோபோ, நீங்கள் ஒரு ஆப்பிள் ஃபோன் மாதிரி ஆகிடுவீங்க. நீங்கள் யூ ஆர் நாட் ஆப்பிள் ஃபோன், யூ திங்க் டிஃப்ரெண்ட்லி. தட்ஸ் த ரீசன் காட் இஸ். ஏன்னா கர்த்தர் தன்னுடைய சாயலின்படி, அவர் ரூபத்தின்படி நம்ம உருவாக்கினபடியால் நம்ம செப்பரேட்டாக திங்க் பண்ணுறதுக்கு தான் வைத்திருக்கார். எல்லாருக்கும் அவர் கிரியேட் பண்ண எல்லா பீயிங்க்கும் அப்படி தான் இருக்குது, எஸ்பெஷலி மனுஷன்களுக்கு அப்படி வைத்திருக்காரு. அப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது இங்கே என்னென்னா, நம்ம ஞானி என்று எண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலங்கு. இது செய்வது எனக்கு கர்த்தருக்கு பிடிக்காது, அவன் நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். இது சங்கீதம் 23 படிக்கிறோம். ஏன் அப்படி கர்த்தர் அப்படி வைத்திருக்காருன்னா, கர்த்தர் எல்லாத்தையும் செய்து கொடுத்துட்டார் நம்மக்கிட்ட. ஏதேன் தோட்டத்தில் அங்கே செய்து தான் வைத்திருக்காரு. இருந்தும் கர்த்தர் சொல்லிட்டாரு, மனுஷனே உனக்கு நன்மை தீமை காமிச்சிட்டேன், ஆனால் நீ நன்மையை தெரிந்து கொள். உபாகமம் போட்டிருக்கோம், 30ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம், நீ நன்மையை தெரிந்து கொள். சரி, அதை வாசிப்போம். ஏனென்றால் சில வசனங்களை வாசிக்கிறது நல்லது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். பார்த்தீங்களா இந்த இடத்துல? ரைட், அடுத்த வசனம் வாசனம். நீ கேளாதபடிக்கு மது பேதித்து மதன் மனசுல வேற மாதிரி எண்ணங்கள் உண்டாகி இழுப்புண்டு போய் ட்ராக். இப்போ வந்து இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன ஆகுனா, somebody who drags us from God. There is always certain situations, circumstances which drags us away from God. இப்போ கர்த்தரோட தான் நம்ம இருக்கணும்னு பாருங்களேன். அந்த சமயத்தில் something will come and drag us away from God. இது எல்லாருக்கும் நடக்கும், ஊழியக்காரனுக்கும் நடக்கும். சம்டைம்ஸ் ஊழியக்காரனுக்கு ஊழியமே, அவன் செய்கிற ஊழியமே கர்த்தரை விட்டு விலகக்கூடியதாக கூட அமையும். அவன் அதை ஞானவானாக பிரித்து கொண்டு அவன் எப்படி அதை நடத்தணும்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ இப்போ கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, எல்லாமே நான் கொடுத்துட்டேன் அவன்கிட்ட, ஆனால் நீ வந்து இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் ஒன்று வைக்கிற. அதாவது இந்த வசனத்தை எப்படி வாசிக்கலாம்? இதோ ஜீவனையும் மரணத்தையும் கீழே நன்மையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சரி, இதை இப்படி கூட படிக்கலாம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ பிழைத்து பெருகும்படி உன்னை வைக்கிற தேசத்தில் நீ இது என்ன, நான் சொல்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணு, அப்போ தான் எல்லாமே நல்லா நடக்கும். இல்லைன்னா ஏன் இதை கர்த்தர் சொல்கிறாருன்னு கேட்டால், அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் கேட்கல, தேவநாயக கர்த்தர் சொல்கிறது கேட்கல. அதனால தான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட வந்து அவர் நம்ம கையை பிடிச்சி நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லலை. செய்யலைன்னா பாரு அப்படின்னு சொன்னால் நம்ம ரோபோ, நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு டியூன் பண்ணப்பட்டிருந்தோம்னா ஒரு ரோபோ. இப்போ பாருங்க, ஈவன் காருங்க கூட தன்னாலேயே பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஓடுற மாதிரி ஆட்டோமேட்டிக் கார்ஸ் எல்லாம் வந்துருச்சு.
பட் அதுக்கு ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா தான் செய்யும். யூ கேன் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னால் இட் வில் ஸ்டார்ட். தென் இஃப் யூ டிடன்ட் க்ளோஸ் த டோர் ப்ராப்பர்லி இட் வில் சே நோ யூ ஆர் நாட் க்ளோஸ் த டோர் ப்ராப்பர்லி, ஐ ஒன்ட். இதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி God never programmed us like this, whereas he has programmed our body, but நம்ம சித்தத்தை அவர் ப்ரோக்ராம் பண்ணல, அது நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா வெற்றிகரமாக ஜீவிப்பதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே தான் போட்டிருக்கு, மனம் பேதித்து அப்படியே இழுத்து ட்ராக் ஆன் பண்ணிவிடும். இந்த மாதிரி ட்ராக் ஆன் பண்ணுறது தான் பிசாசோட வேலை. ஒரு சின்ன ஐடியா கொடுப்பான், நீ அவசரமாக ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டுருப்ப, அந்த சமயத்தில் உனக்கு ஐடியா கொடுப்பான், கொடுத்து நீ அங்கே போவாதன்னு, நீ அந்த இடத்துல போனீங்கன்னா வெற்றி அடைந்துடுவேன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆனால் உன்னை சோதனைக்காக அவன் அந்த மாதிரி செய்வான். கர்த்தருடைய வழிகளில் போவதுக்கு தான் பண்ணிகிட்ருப்ப, ஆனால் அங்கே ஏமாந்து போயிடுவேன். சரி, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் கற்றுக்க வேண்டியது. இப்போ now let us go back to Proverbs 3rd chapter. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தீமையின் தோன்றுகிற பொல்லாங்காய், வேதத்தை புதிய பாட்டில் போட்டிருக்கோம், பொல்லாங்காய் தோன்றுகிறவர்களை விட்டு விலகு. அதாவது இது பொல்லாங்காய் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு ஒரு டவுட் வந்தாலே விலகிடு. இது நல்லதா கெட்டதான்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. இன்றைக்கி குடிகாரங்களுக்கு நிறைய பேர் இப்படி தான் ஆர்கியூ பண்ணிவாங்க. அவன் ஏன்னா தங்களுக்கு இந்த காரியம் ரைட் ஆகணுன்றதுக்காக கர்த்தர் வைன்னு போட்டிருந்தார் இங்கிலீஷ் பைபிளில். தமிழ் பைபிளில் வைன்னு போடல, தமிழ் பைபிளில் திராட்சை ரசம் தான் போட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். யாரையும் அட்டாக் பண்ணியோ யாரையோ தாக்கியோ நம்ம பேசல. நம்ம புத்திசாலியாக இருந்தால் நம்ம நல்லா வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு நல்லது. நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லாட்டி கெட்டதாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது.